வந்தாலும் ஒரு பிள்ளை. ஆமா எங்க டேய் பிள்ளை வந்து ஆடி களைச்சு போயிருச்சு. சரி. மேலெல்லாம் ஒரே வேர்வை தூசி துப்பை ஆகிருச்சு. அதனால பிள்ளை குளிச்சிட்டு வரேன்ட்டு போயிருக்குது. அப்படியா? குளிச்சுட்டு வரதுன்னு அப்படி ஓடுற சண்டாளா? பாத்துட்டு வந்துடுறா. ஒட்ட பிள்ளைய குளிக்கிற போய் ஒரு ஆம்பளை நீ பாக்கலாமா? அப்படியெல்லாம் போய் பார்க்க கூடாது. இந்த பிள்ளையை பார்த்தா என் பொண்டாட்டி ஞாபகம் வருதுடா. என்ன சொல்ற? ஆமாடா. ரசமாலுமா? சரி சரி சரி. ஐயோ பேசாதப்பா. நாங்க மறந்துடுவோம். பேசாதப்ப மனப்பாடு பண்றது மறந்து போயிடும். ஆமா. கல்யாணம் ஆகி 5 மாசம் ஆச்சுடா. சரி. 5 மாசம் ஆன உடனே எங்க மாமியா ஊர்ல நோம்பி போட்டாங்க. மாமியா ஊர்ல மாரியா நோம்பி போட்டாங்க. மாரியா நோம்பி போட்டாங்க. சரி. மாரியா நோம்பிக்கு மருமகனையும் பிள்ளையும் அழைப்பி கூப்பிடணும்ல. ஆமா ஆமா ஆமா. அதனால வீட்டுக்கு வந்தாங்க மாமியா. சரி. நோம்பிக்கு வந்திருக்க மருமகனே பிள்ளை அப்படின்னு வந்து கூப்பிட்டு போனா. சரி. நான் என்ன பண்ணேன், சரி எல்லாம் பண்ணையத்துல கொஞ்சம் வேலை இருக்குது. அப்ப பண்ணையத்துல இருந்தடா. அட பண்ணையத்துல வேலை இருந்த? ஆமா. சரி சரி. பண்ணையத்துல எல்லாம் கொஞ்சம் வேலை இருக்குது. நீங்க முன்னாடி அந்த பிள்ளையை கூட்டிட்டு போங்க, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அட மொட்டாட்டி மட்டும் முன்ன அனுப்பிச்சு விட்டேன். முன்ன அனுப்பிச்சு விட்டேன். சரி. அனுப்பிச்சு விட்டதும் எங்க மாமியாவும் என் பொண்டாட்டி போயிட்டாங்க. அட மாமியாவும் பொண்டாட்டி போயிட்டாங்க. நம்ம மருமகன் வரது கொஞ்சம் முன்ன பின்ன ஆகும். எல்லாம் 1 மாசம் இருக்கவே கூட்டிட்டு போயிட்டா. அட 1 மாசத்துக்கு முன்னாடியே? ஆமா. எல்லாம் வீட்டுல எல்லாம் பாத்திரம் விளக்கணும், காசு கூட்டணும், எல்லாம் நிறைய வேலை இருக்குதுல்ல, சுத்தம் பண்ணணும் அப்படின்னு கூட்டு போயிட்டான். சரி சரி நான் அந்த பண்ணை வேலையை முடிச்சிட்டு போலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன். கிளம்பினதுக்கு அப்புறம் என்னாச்சு, எங்க மாமியா என் மேல ரொம்ப பாசண்டா. எங்க மாமியா சந்த பைய எடுத்துக்கிட்டு நம்ம மருமக வருவான், நல்லது கெட்டது செஞ்சு போட்டாதான் எதோ இருக்கிறது போன குஞ்சாட்டு இருக்கிறான், எதோ செஞ்சு போட்டா கொஞ்சம் தேரனா நம்ம பிள்ளை ஏதாவது பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அஞ்சேரி சந்தை ஏறி இறங்கி எள்ளு வாங்கிட்டு வந்தா. எள்ளு பைத்தியக்காரா, மாரியாய் நோம்பிக்கு எதுக்குடா எள்ளு மாவு? மாரியா நோம்பிக்கு அது வேற வாங்கிட்டா. சரி. மருமகனுக்கு மட்டும்தான் நெல்லு. எள்ளுடா எள்ளு. அப்பப்ப ஏதாவது சரி ரைட் விடு. எள்ளு வாங்கிட்டு வந்துட்டா. மருமகனுக்கு வேணும் எள்ளு வாங்கிட்டு வந்து எள்ளடி இடிச்சு மருமகனுக்கு போடலாம் அப்படின்னு வாங்கிட்டு வந்துட்டாடா. சரி. நான் என்ன பண்ணேன், நீங்க ரெடியாகி கிளம்பி மாமியா வீட்டுக்கு போயிட்டான். நீ போயிட்ட மாமியா வீட்டுக்கு? ஆமா. வாங்க மருமகனே. எப்ப வந்தீங்க? அன்னார் வந்தீங்க? எல்லாம் 1 மாசம் இருக்கு பிள்ளைய அனுப்பிச்சுட்டீங்க, எல்லாம் வீட்டு வேலைக்கு செய்யட்டும்னு. பரவாயில்ல, வந்தது கழிச்சு போயிருப்பீங்க. ஆமா. ஒரு எட்டு சாப்பிட்டுருங்க. எந்த வேலையா இருந்தாலும் சரி சாப்பிட்டுதான் அப்புறம் மறு வேலை அப்படின்னு சொல்லி மாமியா அட்டை போட்டா. அட்டல் இல்லடா கட்டளை போட்டா. உக்காந்துக்கிட்டேன். சரி. கட்டல உட்காந்து சாப்பிட்டா அது ஆவாது, வீட்டுல உட்கார வச்சுதான் சாப்பிடணும்னு சொல்லி எங்க மாமியா கூப்பிட்டாரா. கூப்பிட்டு போய் நடு வீட்டுல உட்கார வச்சு தலைவாழை இலை போட்டு 5-6 உருண்டை கருப்பு கருப்பா வச்சாடா. 5-6 எள்ளு உருண்டைன்னு எனக்கு தெரியாது. 5-6 கருப்பா கொண்டு வந்து வச்சுட்டா. எள்ளு உருண்டைக்கு 5-6 உருண்டை வச்சுட்டா. சரி. நான் தான் பண்ணையத்துல இருந்தேன். ஆமா ஆமா ஆமா. அங்க இதே மாதிரிதான் கருப்பா களி போடுறாங்க, கரிச்சு ஊத்துறாங்க. அதனால நான் என்ன நினைச்சேன், என்னடா மாமியா வீட்டுக்கு வந்தானாச்சு ஏதோ நல்லஞ்சோறு கிடைக்கும், பண்ணையத்துல சேர்ந்து களிதான் மிஞ்சிச்சு. ஏதோ இங்க வந்தானாச்சு ஏதோ நல்லஞ்சோறு சாப்பிடலாம் மாமியாட்டுக்கு வந்தா அப்படின்னு பார்த்தா இங்கேயும் நல்லஞ்சோறு கிடைக்கலையே, இங்கேயும் இப்படிதானா அப்படின்னு சொல்லி அந்த 5-6 எள்ளு உருண்டையும் வச்சுட்டு முன்னாடியே நின்னுக்கிட்டா. எனக்கு கூச்சமா இருக்குது, நீ கொஞ்சம் தூரமா போத்த அப்படின்னு சொல்லிவிட்டேன். நீ முன்னாடி நின்னு திங்கிறது கூச்சமா இருக்குது, நீ அந்தாண்ட போயிடத்தான்னு சொல்லிட்டேன். அவ தூரமா போயிட்டா. சரி. அவ போனதுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணேன், அந்த 5-6 எள்ளு உருண்டையும் ஜன்னல் வழியா சோளக்காட்டுல தூக்கி எறிஞ்சு விட்டேன். இதாரு பண்ணையத்துல சேர்ந்து தின்னுட்டுக்கிறமே, இததான் நம்ம தின்னு சலிச்சு போச்சா, இதாரு திங்கிறது அப்படின்னு சோளக்காட்டுல வீசிட்டு அத்தை கூப்பிடுறேன். அத்தா நான் சாப்பிட்டுட்டேன், வந்து இலைய எடுங்க அப்படின்னு கூப்பிட்டேன்டா. வந்து இலைய எடுத்துட்டு கொஞ்சம் தூரமா தான் போய் சொல்லக்கூடாது அந்த முண்டை
பொண்டாட்டி கூப்பிட்டு என்னங்கிறா என்னன்னு சொல்றா இல்ல இல்ல ஓய் மருமகம் பரவாயில்ல அஞ்சாறு எள்ளுருண்டையும் மனங்கோடாம தின்னு போட்டா அப்படின்னு சொல்லி விட்டாளா ஐயோ எள்ளுருண்டன்னு சொல்லி இருந்தா நான் தின்னு இருப்பேன் எனக்கு தெரியாம போச்சு தெரியாம போயிருச்சே கலியுருண்டையா காட்டி நான் தூக்கி ஜன்னல் வழியா போட்டுனேன் நாம எல்லாம் இன்னைக்கு ஏமாந்து போயிட்டோம் ஆமா மீண்டும் கூட வாங்கி திங்கலாம் நம்மள என்ன நினைப்பா இங்க ஒரு பெருஞ்சோறு தின்னியாட்டுக்குது அப்படின்னு நினைச்சுக்க மாட்டா அப்படின்னு நினைச்சுக்குவா ஆமா ஆமா நான் அப்பயும் நான் உடலையே என்ன பண்ணுன சாமத்துக்கு எல்லாம் தூங்கணும் வேட்டி என்ன பண்ண வேட்டி எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டேன் நான் ஒரு விரல இப்படி பெரிய விரல நீட்டிக்கிட்டேன் போற சோளக்காட்டுக்கு தூக்கி போட்டு எள்ளுருண்டி எங்க இருக்கும் சோளக்காட்டுல தானே கிடக்கும் போயிட்டு நான் முக்காடு போட்டுக்கிட்டு ஏன் முக்காடு போட்டு போற யாரா பாத்துட மாட்டாங்க மலையில் நனைஞ்சால மலைக்கு அதுக்கும் அந்த வாசனை கும்மு கும்மு கும்முன்னு வருதுடா நீ படுத்திருக்கிறதுக்கும் உழுவுறதுக்கும் விசு விசுன்னு அடிக்கவும் அப்படியே எள்ளுமா வாசம் மூக்க தொலைக்குது அப்புறம் எடுத்து எடுத்து முக்காடு போட்டுக்கிட்டு காட்டு பக்கமா போய் இப்படி பெரிய விரல் நடு விரல் அப்படி நீட்டிட்டா நல்லா பெரிய விரலா நீட்டிட்ட கொல கொலன்னு இருக்கிறதெல்லாம் ஒரு குத்து ஒரு சூப்பு ஒரு குத்து ஒரு சூப்பு இப்படியே 3 மணி வரைக்கும் இப்படியே குத்துறதும் சூப்பரதாமே இருந்தடா ஏய் சொல்லு 3 மணி வரைக்கும் இப்படியே குத்துறதும் சூப்பரதாமே இருந்த ஏண்டா எதுல குத்தி எதுல சூப்புனா ஏடா நீ என்னவோ சந்தேகப்பட்டு கேக்குறது பார்த்தா பியல குத்தி சூப்பர் மாதிரி கேக்குற சோளக்காட்டுல என்னடா கிடக்கும் கருமத்தை அதுக்கு தான் கேட்ட ஒரு சந்தேகம் நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் அப்படியெல்லாம் இல்லடா சரி இனிமேல் இன்னொரு கேள்வி கேட்க மாட்டேன் சரி இப்படியே 3 மணி வரைக்கும் குத்துறது சூப்பரதாமே இருந்தேன் ஒண்ணு கூட இனிக்கல என்னடா எள்ளுருண்டை எல்லாம் கரைச்சு போச்சா என்னாச்சா தெரியல எள்ளு மாவாண்டா தானே நிக்கும் சரி சொல்லு ஆமா நம்ம மாமியா எங்க எள்ளுடி அடிச்சிருப்பா உரல்ல அடிச்சிருப்பா ஆமா அங்க ஏதோ கொஞ்சம் நஞ்சு ஒட்டிட்டு இருக்கோம் நாம போய் நாக்குட்டாது நக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி உரலக்கல்லுக்கு போனேன் அங்க போய் பார்த்தா கண்டார் வலி முண்டை வலிச்சுட்டு விடாட்டு கழுவி எடுத்துட்டு போயிட்டான் அப்புறம் அங்கேயும் கிடைக்கல என்ன பண்ண சுரண்டி எடுக்க முடியாது நாக்குட்டு ஒரு நக்கி போடலாம் அப்படின்னு சொல்லி உரலுக்குள்ள தலை விட்டு ஒரு நக்கலான்னு விட்டண்டா தலை போய் உரலுக்குள்ள மாட்டிச்சு அந்த உரலைக்கும் தலைக்கும் கணக்கு அச்சதமா இருந்திருக்குது விட்டு உடனே போய் தலைய உள்ள மாட்டிச்சு உரலுக்குள்ள மாட்டிச்சு ஒரு சுத்து சுத்துறது ஒரு குதி குதிக்கிறது இன்னொரு சுத்து சுத்துறது இன்னொரு குதி குதிக்கிறது நீ எது குதிக்கிற எதுக்கு அப்பதான் ஏதோ லூஸ் ஃபிட்டிங் ஆகும் நம்ம புடிங்கிட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு இப்படியே சுத்திட்டு குதிச்சிட்டு இருக்கவும் இது என்னடா விடிய காலம் ஆயிப்போச்சு குதிக்க அந்த கட்டுதாரியில கட்டி வச்சிருந்தாரு இறம என்ன பண்ணிச்சு நம்மளோட பெரிய இறமையா வந்திருக்க மாட்டிருக்குது அப்படின்னு சொல்லி வந்துட்டு சோளக்காட்டுக்கு போயிருச்சு இப்படி குதிக்க என்ன பண்ண சட்டி போட வர போயிட்டுடா வெறும் வேட்டிதான் இருந்துச்சு குதிக்க வேட்டி வந்துட்டு விழுந்துருச்சு அப்புறம் இப்படியே நிக்கிறேன் அப்புறம் ஒரு 4:30 மணி சுமார் இருக்குண்டா என் மாமியா பால் பீச்சுன்னு சொல்லி வெண்ண சோப்பு எடுத்துட்டு பால் குண்டா எடுத்துட்டு வரால தொலைவிட்டே வரா உரமரிங்க வந்திருக்கிறாங்க எல்லாம் பால் பீசி எல்லாம் டீ வைக்கணும் போஸ்ட் வைக்கணும்னு வரா வெண்ண சோப்பு எடுத்துக்கிட்டு பால் குண்டா எடுத்துட்டு வர நான் தான் பேச முடியாதா உரலுக்குள்ள மாட்டிச்சேன் உரலுக்குள்ள கிடக்குறியா வந்து பாத்துட்டு இதுக்குதான் அத்தனை உரமரை கூப்பிட கூடாது கட்டுதாரியில் கட்டி வச்சது இறமையா யாராவது உரல்ல கட்டி போட்டாங்க அப்படின்னு பேசிக்கிட்டு அது எங்கேயோ உதைக்கிற இறமையாட்டு பேசிக்கிட்டே கால ரெண்டி கட்டி போட்டால கால கட்டி போட்டா என்னால பேச முடியாது நீதான் உரலுக்குள்ள கறியா அப்புறம் என்ன பண்ணா அடிபாவத்துல தண்ணி எடுத்து சலுப்புன்னு அடிச்சு விட்டு கடைசியா அந்த வெண்ணெயை எடுத்துட்டு சண்டாலா போட்டுக்கிட்டு உருவுறா அப்புறம் என்னன்னு கேக்குறா காளியாத்தா மாரியாத்தா ஏன் இறமைக்கு யாரா சுண்ணி விட்டுட்டாங்க பெரிய சூனியமா விட்டுட்டாங்க ஏன் இறமைக்கு காலையில கூட நான் பால் பீசும்போது 4 காம்பு இருந்துச்சு இன்னைக்கு யாரும் சூனி விட்டதுனால ஒரே ஒரு காம்பு தான் இருக்குது அப்படின்னு புலம்புறாடா பேசிக்கிட்டே என்ன பண்றா வெண்ணெய் சோப்பி எடுத்துட்டு அப்படியே வெண்ணெய் எடுத்துட்டு உருவுறா ஏன் காம்ப புடிச்சதும் அந்நேரம் 4:30 மணிக்கு அதுக்கும் வெண்ணெய் போட்டு உருவ பச்சை வாழை பழம் மாடு சுரந்துட்டு நிக்குதே சரி மாடா இருந்தாதான் பால் பீசும் என்னால என்னடா இங்க வரப்போகுது இங்க என்ன இருக்குது பால் பீசுறதுக்கு அப்புறம் என்ன பண்றா
ஏடா பாலே வரலன்னு பார்க்கவும் நான் என்ன பண்ண விடியற வரைக்கும் அடக்கி வச்சிரு மூத்திரத்தை என்ன பண்ண சொர்ன்னு போவனிக்குள்ள விட்டா ஒரு குண்டா மூத்திரம் நம்பி போச்சு. அப்படியே நொர தும்பி போகுது, நொர தும்பிட்டு போகுது. அவ என்னங்கறா, அம்மா மாரியம்மா உன் மகிமையே மகிமை அம்மா, இறம 4 காம்பல கூட எத்தனை லிட்டர் பால் பீச்சல, இந்த ஒரு காம்பல பாரு எத்தனை லிட்டர் பால் பீச்சிருக்குது, நம்பி வெளியே போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு போன முண்டை சும்மாதான் போனாலா, கட்டுதாரியில் கட்டி வச்சது எரம கண்ணி குட்டி அவுத்துட்டு போயிட்டாடா. அது என்ன பண்ணுச்சு ஓடி வந்த வேகத்துல அடிவாகத்துல குப்புன்னு 4 இடி இடிச்சிச்சு. குடுங்கிட்டு போய் சோளக்காட்டுல உளுந்து ஐயோ எல்லோருண்டி வேணா பொண்ணு வேணா அப்ப வந்தவன்டா. இது வரைக்கும் பொண்டாட்டி நினைப்பே இல்லாம இருக்கிறேன். என் பொண்டாட்டி பார்த்த மாதிரி அந்த பிள்ளை இருக்கிறா. அப்படியா? பிள்ளை வர சொல்றேன், பிள்ளைகிட்ட ஜாக்கிரதையா பத்திரமா பேசி நடந்துக்க, சரியா? சரி. ஆமா. அண்ணே கோமாளி, ஏண்டா பாப்பா எப்படி? பாப்பா பரவாயில்ல. ஆமா நல்ல பிள்ளை. பார்த்து சூதானமா பேசு, அடி வாங்கிக்காத. சரி ரைட். ஆமா தோலை உரிச்சு போடுவான். தோல் உரிக்கிற வேலைக்கு தானே போற, அப்புறம் என்னது போய் உரிக்க. பாப்பா பாடல் பாட்டம் எல்லாம் எந்திரிச்சு போங்க. எல்லாரும் போயிட்டு நம்ம பாட்டி ஆயா மாப்பிளைய வந்து கூத்து பாக்கோம் அப்படின்னா இருங்க. சரி. கன்னத்தில் என்னடி காயம்? கன்னத்தில் காயம் தெரியவில்லை. எங்க போன? யார்கிட்ட போன? நான் யார்கிட்ட போனேன்? என்ன சொல்றீங்க? அம்மா சீராக நிற்கும் தெய்வீக சபை மாபெரும் புண்ணிய சபையானது அந்த தேவலோகத்திலே கூடினால் தேவர் சபை இந்த பூலோகத்திலே அலை கடல் போல் அமுதுள்ளார்கள் நமதல் ரசிக்க பொதுமக்கள். மாதிரி இப்ப ஏரியா மாதிரி ஏரியில ஒரு ஓரமா தேங்கி நிக்குமா அந்த தண்ணி மாதிரி ஆகி போச்சு. இப்ப குட்டையாட்டு இருக்குது. குட்டையாட்டம் இருக்கட்டும்னா 4 பேர் இருந்தாலும் எப்படி கூத்து பாக்குறாங்க. ஆமா வேற வழியிலேயே வரி கொடுத்துட்டுமே. சரி சரி 4500 அத கழிக்கணும் இல்ல. ஆமாம்மா இப்பேற்பட்ட புண்ணியசாமி முன்பதாக மாரியம்மன் பண்டிகை முன்னிட்டு இன்று ஒரு சதுரட்டை மகளிர் செய்துள்ளார். யார்? ஊர் பொதுமக்கள். வைத்துள்ள நாடகத்தின் பேர் தான் என்ன? மகாபாரதத்தில் ஒரு பாகமா விளங்கக்கூடிய காளிமாரி சண்டை. என்ன கிணறே வெட்டுறாங்க. வீட்டுலதான் இடி இறக்க முடியும். என்னடாச்சு? சரி சொல்லு. அவன் எதை சொன்னாலும் கொத்த என்னதான் பண்ணட்டும் சொல்லுவீங்களா? மகாபாரதத்தில் ஒரு பாகமா விளங்கக்கூடிய காளிமாரி சண்டை. சரி காளிமாரி சண்டை இல்லை என்றால் நான் கேட்க சொல்றேன். என் கண்ணா மூச்சு பிடிச்சி சாவு மாதிரி கத்துது. சரி கேட்டுக்காங்க. இப்ப கேட்டுக்காங்க. சொல்றதுக்கு விட மாட்டேங்குது. இப்படி போக மாட்டேன், இப்படி போயிருவேன். தாரமங்கலம் 4 நாளைக்கு நல்லா இருக்கு. 5 நாள் செத்து போயிரு. இந்த மாரியாயி கோயில தான் இருக்காங்களா டூருக்கு போயிட்டாங்களா? உனக்கெல்லாம் ஒரு தண்ணி என்ன கொடுக்க மாட்டாங்க. 4 லிட்டரா தர சொல்லு. 2 போய் 4 வந்துருச்சு. அட நெப்புக்கு காச்சு என்னதுக்கு? பலகாரம் சுட்டு பலகாரம் சுட்டு திங்கிறதுக்கு, சில்லி போட்டு திங்கிறதுக்கு.
அப்படியே தின்னு. சரி உன்னை எல்லாம் அந்த காளியாய் கோயிலுக்கு நான் வேண்டுதல் வச்சுட்டு இந்த மாரியாய் கோயிலுக்கு முன்னாடி உனக்கு வெட்டினாதான் என்ன? அரியா ஏத்துக்காதா? சரிடா அண்ணா. சரிம்மா. டே அப்பா. அச்சச்சோ. டே அண்ணான்னு கூப்பிடுற, அப்புறம் மறுபடியும் அப்பாங்கிற, அது என்னன்னு? நீ தங்கச்சி நான் தங்கச்சி தான் பொண்ணு வேஷம் போட்டு வருதுன்னு உனக்கு தெரியுமா தெரியாதா? ஆமா. தங்கச்சி பொண்ணு வேஷம் போட்டு வருதுன்னு உனக்கு தெரியுமில்ல? புளியாங்காய்க்கு கோமாளி வேஷம் போட்டேன். என்னடா உனக்கு இப்படி நாய் போற மாதிரி கோவம் வருது? ஐயோ சொன்னால மனுஷனுக்கு ஒரு மாதிரி வர மாட்டேங்குது. அப்ப நான் நாயா? சரி. அதாவது சரி நாடகத்தின் பேர் தான் என்ன? நான் எத்தனை தடவை சொல்றதுக்கு காளிமாரி சண்டை, குணசீலன் வினோதவல்லி திருமணம். இந்த நாடகத்திலே வந்திருக்கிறேன். எமது பேர் என்ன? பேர் என்ன? இந்த நாடகத்திலே என்னை கொண்டு நடக்கும். உன்னை கொன்னா கேஸ் தான் நடக்கும். அப்படியா? ஆமா. நெசமாலுமேவா? இல்லையா? எமது கதை விருத்தாந்தங்கள் என்ன? ஓ, கதை விருத்தாந்தங்கள். ஆமா. நான் வேடமிட்டு வெளியே வந்தவுடன் அங்க எங்கடா போற ஆட்டோ சுத்துறீங்க? தரத்தை அடிச்சு மத்தி விட போறாங்க. சரி ரைட் ஓகே. ஒடுங்கிறதுக்கு அம்மம்மா. சரி. அதாவது எமது பெண்மடத்தை பல கண்பிடிப்பு செய்த நல்ல உள்ளங்களும் அது மட்டும் இல்லாமல் நமது நாடகத்தை கண்டுகளிக்க வந்துள்ள சிறியார் பெரியார் யாவற்று பேர்களுமே அனைவற்று நல்ல உள்ளங்களும் எப்படி வாழ்ந்திருக்க வேண்டும்? ஆண் படவ கஷ்டப்பட்டு வாழ்ந்து பெண் படவக்கும் பெட்டி பெருகி அம்மம்மா வாழடி வலையாக என்ன முகப்படல் தங்க முகமாக காட்சியளித்து நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். எவ்வளவுதான் செல்வங்கள் கோடி கோடியாக நம்ம அரண்மனையில் கொட்டி கிடந்தாலும் நோயில்லாத வாழும் அம்மா. அப்பேற்பட்ட வாழை பெற்று அதிலாண்ட கூட பிரம்மாண்ட நாயகி இந்த மாரியம்மன் சன்னதி எவ்வாறு ஓங்கி வளர்கிறதோ அவ்வாறு அனைவட்டு பேர் குடும்பங்களும் சிறும் சிரிப்போடு வாழ வேண்டும் என்று வாழ்த்ததோர் வயதல் என்றால் மனமாறு வாழ்த்து விடுகின்றேன். நான் யார்? எமது பேர் என்ன? வச்சிருக்கிறேன். என்ன பேரு? அப்பா சாவலாமா? அண்ணா இப்படி எல்லாம் பேசுறது உனக்கு கஷ்டமா இருந்தா
இப்ப போச்சு ஒரு லாலி. லாரி லாலி லாரி லாரி. அந்த லாரியின் முன்பதாக நின்று நீ செத்து போயிரு. நான் எப்படியாவது நீ செத்து துக்கத்தை தாங்க முடியாம நான் சர்பத்து குடிச்சியாவது நம்ம பின்னாடியே வந்துடுறேன். பாராயா, அண்ணன் சாவறது லாரியில அடிபட்டு சாவறதான் அந்த வேதனை தாங்க முடியாம சர்பத்து குடிக்கிறாளாம். பாசம் என்னது பாசம்? இன்னைக்கு 3000 ரூபாய் மீதி. ஓ அண்ணன்டா, ஓய் நான் செப்பு சிலையழகி செந்தூர பொட்டழகி பொட்டழகி 1000 தாதிமார்கள் எனக்கு அலங்கேந்து நிற்க எமது அழகான பேரோ வினோதவல்லி என்று அழைக்கலாம். ஓ வினோதவல்லி என்று அழைக்கலாம். மறுபடியும் முதல்ல இருந்தேவா? எமது பேர் வினோதவல்லியா இருந்துட்டாலும் அன்போடு பாசத்தோடு மீண்டெடுத்த என் தாயா தந்தையா யாரம்மா? யார் தெரியுமா? ஆச்சாமி. சரி பண்ணிக்கலோடு. அம்மா அம்மா ஓய் என்னை 10 மாதம் 3 நாள் 3000 தசவினாடி அங்கத்திலே தாய் சுமதி என் தாயார் யார் தெரியுமா? யாரம்மா? என் தாயாரோ மதுரவல்லி. தாயாரோ மதுரவல்லி. ஆமா. தந்தையா? தந்தையாரோ விதிசூரன். தந்தையாரோ விதிசூரன். ஆமா. அப்படி மதுரவல்லிக்கும் விதிசூரனுக்கும் அதாவது நான் ஒரு பெண்ணுக்கும் ஆணுக்கும் பிறக்கவில்லை. பெண் அப்படி? அடடே அண்ணா, நான் வித்தியாசமா பிறந்தேன். வித்தியாசமா எப்படி? ஐயோ நெசமாத்தா. அதாவது ஒரு ஆணுக்கும் ஆணுக்கும் பிறந்த பெண். ஆமாடா டே அப்பா, அப்படி பார்க்காத. ஆணுக்கு ஆனா? ஆமா. சரி. மதிசூரனுக்கும் நான் விதிசூரனுக்கு வினோதமாக பிறந்தபடியால் எனக்கு வினோதவல்லி என்று பெயர் வைத்தார். வினோதவல்லி என்று பெயரிட்டார். ஆமா. சரிமா. என் தந்தையாராகப்பட்டவர் மதிசூரன் என்ன செய்தார் தெரியுமா? என்ன செய்தார்? அதாவது நான் பெண் குழந்தையா பிறந்தபடியால் என்னை யாரிடத்தில் ஒப்படைத்தார் தெரியுமா? இந்த உலகமெல்லாம் அருள்பாலிக்கும் யார் அகிலாண்ட கூட பிரம்மாண்ட நாயகியாக விளங்கக்கூடிய அந்த காளிதேவி இடத்தில் ஒப்படைத்து நான் வளர்ப்பு மகளாக வளர்ந்து வருகிறேன். வளர்ப்பு மகளாக வளர்ந்து வரீங்க? ஆமா. சரிமா. அண்ணா, எனக்கு தினந்தோறும் என்ன வேலை தெரியுமா? என்ன வேலை? இப்போது நான் ஈரட்டத்தக்க 16 மங்கையாக உள்ளேன். மங்கையாயிட்ட? ஆமாடா அண்ணா. சரிப்பா. டேப்பா சரி வீட்டு அண்ணா. சரி விடு. அதாவது நான் ஈரட்டத்தக்க 16 மங்கையாக இருந்த பொழுது தினந்தோறும் காலை எழுதுடனே எமது காலை வேலைப்பாடுகளை முடித்துவிட்டு வண்ண வண்ண மலர்களை எல்லாம் பறித்துக் கொண்டு அதாவது காளிதேவத்திலே பாத பூஜை செல்வது எமது விளக்கமாகும். பாத பூஜை செய்வது? ஆமா ஆமா. சரி சரி. அதனால இந்த தினத்திலே என் தந்தையார் சந்தித்த அவரிடத்தில் விடைபெற்று நான் காளிகாதேவி சந்திக்க வேண்டும். அவர் பாதத்திற்கு பூஜை செய்ய வேண்டும். ஆகட்டும் அம்மா. அண்ணா, எங்க அப்பா பாதத்தையும் வணங்க வேண்டும். அந்த கலர் கலரா மினுக்கு மினுக்கு நெறியுது இல்ல, அது பூவல போய் பொரிச்சிட்டு வா. அது பூ பொரிச்சா கொலாயில கரும்பகம் வந்துரும். ஏன்
அதெல்லாம் பறிக்க முடியாது சாமி. அதெல்லாம் என்னதுடா? அதெல்லாம் என்ன பூச்சா? பூச்சி இல்ல, மின்சாரம். அடடே கரண்ட் அது. அடடே ஆகட்டும் அண்ணா. என் தந்தையா சதிக்கணும். ஆமாடா. இன்னைக்கு எங்க அப்பா கிட்ட போலான்னு இருக்கிறேன். ஏண்டா எப்படி அப்பா கிட்ட போலாங்கிற அறிவு இருக்குது உனக்கு? ஏன் தந்தையாரும் சந்திக்க செல்ல வேண்டும். சந்திக்க போகணும். ஆமாடா. சரிடாப்பா. சரி போ. இதுவரையும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம தெருக்கூத்து வீடியோ உடனுக்குடனே உங்களை வந்தடைய பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள்.